அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். நான் உங்களிடையே பேசி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆகவே அது சிறப்பான பதிவாக இதை பதிவிடுகிறேன். ஜெய்ஹிந்த். நமது நாட்டின் எல்லைப்புற பாதுகாப்பு வீரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம், அதாவது மிக முக்கியமான சம்பவம் தான் அது. எப்பேற்பட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பதை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபொழுது ரஷ்ய கலாச்சார குழு ஒன்று இந்தியாவிற்கு வருகை தந்தது. எல்லா ஊரையும் பார்த்துட்டு கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அந்த குழுவை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யக்கூடிய பொறுப்பை மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது மந்திரி சபையில் இருந்த மந்திரி ஒருவரிடம் ஒப்படைக்கிறார். அந்த மந்திரியும் அவர் எம்ஜிஆரின் சொல்லுப்படி கேட்டு செவ்வனே அந்த பணியை செய்கிறார். என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மகால், தஞ்சாவூர் பெரிய கோவில், மகாபலிபுரம், இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்பான இடங்கள்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சுற்றி காண்பிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டது. எல்லாவற்றையும் அந்த மந்திரியும் செவ்வனே செய்தார். கடைசியாக அவருக்கு ஊருக்கு போவதற்கு முன்பு ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டும். அது புரோட்டோக்காலில் உள்ளது தான். திரைப்படம் பார்க்க வேண்டும் என்னமோ சரி, மந்திரியே திரைப்படம் ஏற்பாடு பண்ணிவிட்டார். அந்த திரைப்படம் திரையிடப்பட்ட நாளன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் மந்திரியை கூப்பிட்டு என்ன திரைப்படத்தை திரையிடப் போகிறீர்கள் அவர்களுக்கு என்று கேட்டார். அதற்கு உடனே மந்திரி சொன்னார், 1000ல் ஒருவன்னார். என்னது 1000ல் ஒருவனா? 1000ல் ஒருவன் வேண்டாம் அப்படின்னார். இல்லைனா குடியிருந்த கோயில், இல்லைனா அடிமைப்பெண், இல்லைனா எங்கள் வீட்டு பிள்ளை, இப்படி படங்களை சொல்லிக்கொண்டே போனார். அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மந்திரியிடம் சொன்னார், நமது நாட்டு கலாச்சாரத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் 1000ல் ஒருவனும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் அடிமை பெண்ணிலும் என்ன இருக்கிறது என்று நீங்கள் அதை ஏற்பாடு செய்தீர்கள். வேண்டாம், அந்த திரைப்படங்கள் எதுவும் வேண்டாம். அவர்களுக்கு தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை திரையிட்டு காண்பியுங்கள் என்று கூறினார். பார்த்தீங்களா, தன்னோட பதம் எதுவும் வேண்டாம். தில்லானா மோகனாம்பாள் தான் நமது நாட்டின் கலாச்சாரத்தை பண்பாட்டை விளக்கக்கூடிய திரைப்படம் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அந்த படத்தை திரையிட்டு காண்பியுங்கள் என்று கூறிவிட்டார். அவர்களுக்கு அந்த திரைப்படம் திரையிட காண்பிக்கப்பட்டது. உடனே அவர்களை பார்த்து எம்ஜிஆர், திரைப்படம் எப்படி இருந்தது என்றால், திரைப்படம் மிகவும் நன்றாக இருந்தது. உடனே அந்த நடிகரை நீங்கள் பார்க்க வேண்டுமா என்று எம்ஜிஆர் கேட்டபோது அவர்களும் ஆமாம், எப்பேற்பட்ட மாபெரும் நடிகர், இப்படி ஒரு நடிகரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கிறது, எப்படி கேட்பது என்று தெரியவில்லை, நீங்களே கேட்டு விட்டீர்கள் அப்படின்னோடனே சரி நான் அதை ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசனை அழைத்து இந்தமாரி வந்திருக்காங்க, நீங்கள் அவர்களுக்கு பார்த்து அவங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்க போதும்னு சொன்ன உடனே இவங்க எல்லோரும் எம்ஜிஆர் கூற சிவாஜி கணேசனை பார்த்து அவருடன் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி தனது நாட்டிற்கு சென்று விட்டார்கள். இதுதாங்க எம்ஜிஆர். தன்னுடைய திரைப்படம் எதுவும் வேண்டாம், கலாச்சார பண்பாடுன்னா அது தில்லானா மோகனாம்பாள் தான் என்று எம்ஜிஆருக்கே தெரிந்திருக்கிறது. ஆகவே அந்த திரைப்படத்தை திரையிட்டு காண்பித்து தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்பதை நிரூபித்திருக்கிறார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிலை உங்களை சந்திக்கிறேன்.